Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கல்வி நிதி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நிச்சயம் வழக்கு தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மதயானை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டினை நாசப்படுத்திட புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக கடுமையாக சாடினார். மேலும் குழந்தைகள் எந்த மொழியில் படிக்க வேண்டும், எந்த பாடத்திட்டத்தில் படிக்க வேண்டும் என்ற முடிவு மாநில அரசுக்கு தான் இருக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர வேண்டிய கல்வி நிதியை தங்களுடைய பெட்டி அரசியலுக்காக மத்திய அரசு தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக SNJ நிறுவன மேலாளரும் தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளில் 2வது நாளாக சோதனை நடந்தது. அதேபோல் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டிலும் தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2வது நாளாக அவரிடம் பல மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் அதிபரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தொடர்ந்து சோதனைக்கு ஒத்துழைக்காததாக கூறி சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள தொழிலதிபர் ரதீஷ் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் சீல் வைத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், முன்னாள் MLA, நீதிபதி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி சேவூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் அவருக்கு சொந்தமான வீடு, மகன்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தினர். அதன் முடிவில் சேவூர் ராமச்சந்திரனின் மகன் சந்தோஷ்குமார் வீட்டில் 1,75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல மதுரை உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் MLA நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். நீதிபதி MLA-வாக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாகவும், ஆனாலும் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ED ரைடு காரணமாக ஏற்பட்ட பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத் துறையை ஏவி விட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் ED ரைடுகள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயத்தை கொடுத்துள்ளது என கூறியிருக்கிறார். மேலும் இந்த பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பின்னப்பட்ட புனைக்கதைகளால், போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரைடுகளால் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும், இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெல்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த அமைக்கப்பட்ட MP-க்கள் தலைமையிலான குழுக்கள் செல்லும் நாடுகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. திமுக MP கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தவும், பயங்கரவாதத்திற்கு எதிராக நட்பு நாடுகளை ஒன்றிணைக்கவும் மத்திய அரசு அனைத்து கட்சி MP-க்கள் தலைமையில் 7 குழுக்களை அமைத்திருக்கிறது. இந்நிலையில் MP-க்கள் குழுக்கள் செல்லும் நாடுகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி திமுக MP கனிமொழி தலைமையிலான குழு ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேகியா, லாத்வியா, ரஷ்யாவுக்கு செல்கிறது. இக்குழுவில் ராஜீவ் ராய், பிரேம்சந்த் குப்தா, அசோக் குமார் மிட்டல், மஞ்சீவ் S, பூரி ஜாவத், அஷ்ரப் ரிஜேஷ், சவுதா, மியான் அல்தாப், அஹ்மத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமையிலான குழுவானது அமெரிக்கா, பனாமா, கயானா, பிரேசில், கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு பயணமாக இருக்கிறது. அதேபோல பாஜக MP ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு
இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, டென்மார்க் நாடுகளுக்கு செல்வதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழு லைபீரியா, காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கும், சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழு இந்தோனேஷியா, மலேசியா, கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் பயணம் செய்கிறது. பைஜயந்த் பண்டா தலைமையிலான குழுவினர் சவுதி, குவைத், பஹ்ரைன், அல்ஜீரியாவுக்கும், சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவானது எகிப்து, கத்தார், எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. ஹோசூர் ராம்நகர் முன்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கைகளில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணியில் பங்கேற்றிருந்தனர். பேரணி துவங்கியதும் மழை பெய்ய துவங்கியதால் மழையை பொருட்படுத்தாமல் பாஜகவினர் மழையிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணியை நிறைவு செய்தனர். தொடர்ந்து கொட்டும் மழையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்திய ராணுவம் குறித்து உரையாற்றி கார்கில் போர் குறித்து நினைவு கூர்ந்த போது பாடலாக பாடினார். அப்போது உடனிருந்த அண்ணாமலை உட்பட பலர் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். மோடியின் புகழ் சொல்லும் பூமியிலே வாய்வாய் பேர் சொல்லும் கார்கில் போர், மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது. யாரும் வந்து வீரம் கொள்ள மூண்டுமோ, வீரம் வாரம் நம்மை விட்டு போகுமோ. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள வெண்குன்றம், பாதுரி, அமையப்பட்டு, சென்னாவரம் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகரான் பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை, ஓலி முகமது பேட்டை, பாலுச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிக்குண்டா, அடுக்கம்பாறை, காட்வாடி, சத்துவாச்சாரி, ரங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திடீரென பெய்த மழையால் நெல் கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டு வந்த நிலையில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. மத்திய அரசு மூலம் நடத்தப்படும் நெல் கொள்முதல் மையங்களில் இதுபோன்ற அவல நிலை நீடித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.